வராது, இங்கே வராதே. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 3 வாக்கியங்களில் முதல் வாக்கியத்திற்கு எதிர்மறை விகுதி இல்லை, ஆனால் என் பால் இடை விகுதிகள் இடம்பெற்றுள்ளன. நான் வாரேன். இரண்டாவது வாக்கியம் எதிர்மறை தொழிற்பெயர் அமைப்பு, வராது. மூன்றாவது அமைப்பு எதிர்மறை ஏவல் வினை, இங்கே வராதே. தாமஸ் லெக்மன் எதிர்மறை விகுதி ஆ காலத்தை காட்டும் விகுதிகளை ஏற்காமல் அக்ரிணை ஒன்றன்பால் பிணைமுற்றாக வரும் என்கின்றார். எதிர்மறை விகுதி ஆத் 3 வினை அமைப்புகளுடன் வரும். எதிர்மறை ஏவல் வினை, ஒருமைப்பன்மை தொடர், எதிர்மறை பெயரச்ச தொடர் மற்றும் எதிர்மறை தொழிற்பெயர் தொடரமைப்பு. இங்கே வராதே. ராணி படிக்காத பாடம், ராணி வராதது நல்லது. குறிப்பு எதிர்மறை வினைகள் பாரேன், விடேன் எதிர்மறை விகுதி ஆவால் வெளிப்படுத்தப்படுகின்றது. அவை காலம் காட்டாது. பால் எண் இட விகுதிகளை பெற்று வரும். மேற்குறிப்பிட்ட எதிர்மறை தொடரில் எதிர்மறை விகுதியின்றி எண் பால் இட விகுதியால் உணரப்படும் ஆ எதிர்மறை படற்கை அர்க்கினை ஒருமை பன்மை தொடரில் மட்டுமே வெளிப்படையாக தெரியும் என்பது பின்வரும் எடுத்துக்காட்டுகளின் மூலம் தெளிவாக விளங்கும். செல்லேன், செல்லோம், செல்லாய், செல்லீர், செல்லான், செல்லால், செல்லாது போன்றவை எதிர்மறை உணர்த்தும் பொருட்கள். பொருளில் எவ்வித மாற்றமும் இன்றி உடன்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்ற முடியும். அவன் பார்த்தான், உடன்பாட்டு வாக்கியம். அவன் பார்க்கவில்லை என்பது பொய், எதிர்மறை வாக்கியம். மேலே குறிப்பிடப்பட்ட 2 வாக்கியங்களில் பொருளில் மாற்றமில்லை. 2 எதிர்மறை சொற்கள் ஒரு வாக்கியத்தில் இணைத்தால் அது உடன்பாட்டு வாக்கியமாக மாறும். அவள் அழகாக இல்லை என்று சொல்ல முடியாது, அவள் அழகானவள். மேலே சொல்லப்பட்ட 2 வாக்கியங்களில் முதல் வாக்கியத்தில் 2 எதிர்மறைகள் இல்லை, முடியாது சேர்ந்து இரண்டாவது வாக்கிய பொருளை உணர்த்துகின்றது. அதாவது அழகாக இல்லை என்று சொல்ல முடியாது என்பது அவள் அழகானவள் என்ற இரண்டாம் வாக்கிய பொருளை உணர்த்துகின்றது. தோற்றத்தில் மட்டுமே முதல் வாக்கியம் எதிர்மறை வாக்கியம், ஆனால் அது உணர்த்தும் பொருள் உடன்பாட்டு பொருள். சில சொற்கள் தோற்றத்தில் உடன்பாட்டு பொருளை கொடுத்து அந்நிலையில் எதிர்மறை பொருட்களை கொடுக்கின்றது. அரிது, மட்டும், தவிர போன்ற சொற்கள் எதிர்மறை பொருளை கொடுக்கின்றது. பிறவாளி நீந்தல் அரிது, குறள் 8. அவள் மட்டும் பாடினாள். ராமனை தவிர எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற்றனர். மேற்குறிப்பிட்ட வாக்கியங்கள் ஆழ்பொருள் நிலையில் எதிர்மறை பொருளை உணர்த்துகின்றது. அதாவது பிறவியாகிய பெருங்கடலை நீந்த முடியாது, அவள் கூட இருந்தவர்கள் யாரும் பாடவில்லை, அவள் மட்டும் பாடினாள், ராமன் தேர்வில் வெற்றி பெறவில்லை. மேலும் தான் என்ற விகுதியை வாக்கியத்தில் கொஞ்சம் அழுத்தமாக பயன்படுத்தினால் அது எதிர்மறை பொருளை தருகின்றது. ராமன் தான் திருடினான் என்ற வாக்கியத்தின் எதிர்மறை வாக்கியம் ராமனை தவிர வேறு யாரும் திருடவில்லை, இது எதிர்மறை பொருளை தருகின்றது. கேள்வியும் எதிர்மறையும். சாதாரண வாக்கியங்களைப் போலவே வினா வாக்கியங்களும் உடன்பாட்டு எதிர்மறை பொருட்களை உணர்த்துகின்றன. அவன் சாப்பிட்டானா, அவன் சாப்பிடவில்லையா? மேலே குறிப்பிடப்பட்ட 2 வாக்கியங்களில் வினா விகுதி ஆ எதிர்மறை விகுதியாகவும் செயல்படுகின்றது. இந்த விகுதி பெயர்களோடும் இணைந்து வருகின்றது. அப்படி இணைந்து வரும்போது உடன்பாட்டு வாக்கியத்திற்கு இணையான எதிர்மறை வாக்கியம் இல்லை. நீயா போனாய், இதற்கு சரியான ஒரு உடன்பாட்டு வாக்கியம் கிடையாது. நீயா போகவில்லை. மேலே சொல்லப்பட்ட வாக்கியங்களில் நீயா போனாய் என்ற வாக்கியத்திற்கு இணையான எதிர்மறை வாக்கியம் இல்லை. இரண்டாவதாக சொல்லப்பட்ட எதிர்மறை வாக்கியம் பிரிதொரு உடன்பாட்டு வாக்கியத்திற்கு இணையான எதிர்மறை வாக்கியம். மாற்றுவினைகளுக்குள்ள வினா வாக்கியங்களில் எதிர்மறை வாக்கியங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீ அங்கே போனாயா இல்லையா, பேனாவா பென்சிலா, எது வேண்டும்? மேலே குறிப்பிடப்பட்ட வாக்கியங்களில் இரண்டாவதாக உள்ள வாக்கியத்தில் ஆ வினா விகுதி பேனாவா பென்சிலா என்ற சொற்கள் எதிர்மறை பொருட்களை தருகின்றன. முடிவுரை. வாக்கியத்தில் எதிர்மறையாக செயல்படுவது இல்லை என்னும் சொல். இல்லை எதிர்மறை எப்பொழுதும் வாக்கியத்தின் இறுதியிலேயே இடம்பெறும். சொல்நிலை எதிர்மறைகள் எப்பொழுதும் முதல்வினைகளோடோ துணைவினைகளோடோ விகுதிகளோடோ இணைந்து வரும். 2 எதிர்மறைகள் இணைந்து வரும்போது உடன்பாட்டு பொருளை தருகின்றன. இன்றைய பேச்சு தமிழில் வரவில்லை, வரமாட்டான் முதலிய வடிவங்களை பெரும்பாலும் எதிர்மறை பொருளை உணர்த்துகின்றன. அரங்கின் தலைவர் ஐயா முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஆய்வாளர்கள் ஐயா முருகேஷ் அவர்களே, அம்மையார் புலோகரம்பை அவர்களே, இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்களே, நான் கோவையில் இருக்கிறேனா மலேசியாவில் இருக்கிறேனா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது. ஏறத்தாழ 90 அல்லது 95 விழுக்காடு இங்கு எனது அன்புக்குரிய மலேசிய முகங்களை பார்க்கிறேன். ஒருவேளை அவர்கள் இந்த அரங்குக்கு வராமல் இருந்திருந்தால் நான் வெறும் நாற்காலிகளை நோக்கி பேச வேண்டியதற்கும். அவர்களுக்கு எனக்கு அன்பான நன்றியும் வணக்கம். இலக்கணம் இருக்கும் இடத்தில் இப்படி வாதங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்காது. இப்படி உண்டு உறங்குகிற நேரத்தில் இலக்கண ஆய்வரங்கத்தை வைத்திருக்கிறார்களே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதை கலகலப்பாக தொடங்கி ஐயா முருகேஷ் அவர்கள் அதை செய்து மதிப்புக்குரிய ஐயா பெரியவர் அவர்கள் அதை இன்னும் விறுவிறுப்பாக்கி தூக்கத்தை எல்லாம் கலைத்து
நான் பேசுவதற்கு தோதான ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. சொற்புணர்ச்சி இலக்கணம் அறிவு செய்யணுமா? அதுதான் சொல்லிட்டீங்களே. என் பெயர் சினி நைனா முகமது ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் இங்குள்ள பெருமக்களை போல சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கல்வியாளன் அல்ல, ஒரு சாதாரண பட்டதாரி கூட அல்ல என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான் ஒரு தமிழ் மீது பற்றுக்கொண்ட ஒரு அன்பான மனிதன், அவ்வளவுதான். எந்த வகையிலும் வலியவன் அல்ல, எளியவன் தான். இந்த கட்டுரைக்கும் இதற்கான முயற்சி மற்ற எல்லாவற்றுக்கும் பின்புலமாக அமைந்தது தமிழ் அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால என்னை பற்றி சொல்லிக் கொள்வதற்கும் அதிகம் இல்லை. கவிதை எழுதுவது என்னுடைய விருப்பமான ஒரு பொழுதுபோக்கு. அங்கு மலேசியாவில் இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு, இலக்கிய ஆர்வலர்களுக்கு எனக்கு தெரிந்த நான் சுயமாக தேடி வைத்திருக்கிற இலக்கண அறிவை பகிர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற நோக்கில் ஒரு இலக்கிய மாத இதழ் உங்கள் குரல் என்ற பெயரில் நடத்தி வருகிறேன். அதனால் தான் இவ்வளவு பேர் இங்கே என் மீது அன்பு கொண்டு இங்கே கூடியிருக்கிறார்கள். இதுதான் என்னை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்ள விளைகிறேன். அதை விட முக்கியமான செய்திக்கு சென்று விடுவோமே. தமிழ் சொற்புணர்ச்சி கோட்பாடுகளும் புதிய விதிகளும் என்று ஒரு தலைப்பது. உண்மையிலே இந்த தலைப்பை எழுதுவதற்கே அஞ்ச வேண்டிய ஒரு தலைப்பு. அதை எப்படி எழுதி கட்டுரைப்படுத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இது மிக விரிவான, மிகுந்த ஆழமும் பரப்பும் உடைய ஒரு தலைப்பு. அதனை இப்படி ஒரு கட்டுரையாக படைக்க முடியாது. அதனை 8 பக்கங்களில் அடைப்பது என்பது யானையை பானைக்குள் அடைக்கிற கதை. அதையும் ஒரு 10-20 நிமிடங்களில் இங்கு படிப்பது என்பது அதை இந்த பொடி டப்பா குப்பிக்குள்ளே அடைக்கிற கதை மாதிரி. அதனால சாத்தியமில்லை. அதை படிப்பதனால் எந்த பயனும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நுட்பமான செய்திகளை விறுவிறுவென்று படிப்பதால் போதிய அளவு விளக்கத்தை எடுத்து கூற முடியாது. அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து விரித்துரைத்து செல்வதற்கும் நேரம் போதாது. எனவே அதனுடைய சாரத்தை மட்டும் நான் சொல்லி ஐயா அவர்கள் எனக்கு அளித்த அந்த நேரம் தந்த அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறேன். தமிழில் சொற்புணர்ச்சி இலக்கணம் என்பது இன்று தமிழ் விரும்புகிறவர்களும் விரும்பாத ஒன்றாகிவிட்டது. தமிழை விரும்புகிறவர்கள் கூட விரும்பாத ஒன்றாகிவிட்டது தமிழ் சொற்புணர்ச்சி இலக்கணம். இன்றைய வழக்கில் தமிழில் காணப்படுகிற பிழைகளில் மிகுதியான பிழைகள் சொற்புணர்ச்சி பிழைகளாகத்தான் இருக்கின்றன. இதே போக்கில் நிலைமை தொடர்ந்தால் நாம் சொல்லிக் கொள்கின்ற இலக்கிய செம்மைக்கு இலக்கண செம்மையும் ஒரு கருவிதான். எனவே இந்த தமிழ் இலக்கண செம்மை நாளடைவில் சிதைந்து சின்ன பின்னமாகி இருந்து இழந்தறியாமல் மறைந்து விடுவதற்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்கேனும் தொடங்கி யாரேனும் தொடங்கி இது பற்றி ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். அந்த கடமை தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் உண்டு, தமிழ் அன்பானவர்களுக்கும் உண்டு. தமிழ் அன்பு கொண்டவன் என்ற முறையிலே அந்த எளிய முயற்சியை நான் தொடக்கி இருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த சொற்புணர்ச்சி இலக்கணம் இவ்வளவு ஒரு காலத்தில் முறையாக பயிலப்பட்டு சரியாக கையாளப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. இன்று ஏன் இது இவ்வளவு ஒரு கொடுமையான நிலைமைக்கு ஆளானது? பலர் சொற்புணர்ச்சி இலக்கணம் என்று ஒன்று இருப்பதை கண்டுகொள்வதே இல்லை. அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர்கள் கருதுவதில்லை. இன்னும் பலர் முடிவை செய்து விட்டார்கள். தமிழ் சொற்புணர்ச்சி இலக்கணத்தை கற்று முற்றும் தெளிவு பெறுவது என்பது யாருக்குமே முடியாத காரியம் என்று முடிவை செய்து விட்டார்கள்.